அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனோ. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ, அவள் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆனி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, மங்களவாரம்னு பேர். இன்னைக்கு சஷ்டி தீதி மத்தியானம் 12:38 வரை இருக்கு. பின்னாடி சப்தமி தீதி. சதய நட்சத்திரம் இரவு 11:04 வரை இருக்கு. பின்னாடி பூராட்டாதி நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்குமே எனக்கு மரண யோகம் தான். இன்றைக்கு யோகம் நன்றாக இல்லை. அதனால் இன்றைக்கி எந்த காரியமும் செய்யக்கூடாது. ராகு காலம் 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகள் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன், புதன், குரு 3 பேரும் மிதுனத்தில் இருக்காங்க. அடுத்து செவ்வாய் கேதுவும் சிம்மத்தில் இருக்காங்க. சந்திரன், ராகு, சனி 3 பேரும் கும்பத்தில் இருக்காங்க. சுக்கிரன் மேஷத்தில் இருக்காரு. இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அவர் நல்ல அமைப்பில் இல்லை. அதே மாதிரி 5ல் கேதுவும் செவ்வாய் இருக்கு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. என்னென்னா, சனி ராகு 2 பேரும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் அவங்க நல்லது பண்ணுவாங்க. அன்பான நேயர்களில் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு 10ல் சனி சந்திரன் இருக்கு. 10வது கேள்வி சந்திரன் வேற 10ல் சேர்ந்துருக்காரு. எல்லாம் தொழிலுக்கு நன்றாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 2 கூடையவர் 2லே இருக்காரு. 4ஆம் அதிபதியும் 2ல் இருக்காரு. இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கிரகங்கள் அமைப்பு நன்றாக இருக்கிறது. அதனால் இன்று உங்களுக்கு நல்ல அருமையான நாள். நல்லது நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்மத்தில் இருக்காரு. பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. ஒரே ஒரு கிரகம் மட்டும் பலமாக இருக்கிறது. யார் அப்படின்னா, புதன் ஒரு ராசிநாதன், அதிலே ராசியிலே இருக்கார். அது மட்டும்தான் நல்லது. மற்ற எல்லாம் உங்களுக்கு சரியில்லை. பார்த்து ஜாக்கிரதையாக பிரச்சனை. இடம் மாற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், சொந்த வீட்டுக்கு போகலாம். இப்படி எத்தனையோ இடம் மாற்றங்கள் இருக்குது. பதவி மாறலாம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குருபவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. விரயத்தை உண்டு பண்ணுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக செய்யுங்க. சுப விரயங்களாக பண்ணுங்க. ரொம்ப நல்லது. அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குருபவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் அவருடைய பார்வை மிக சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த பார்வை மிக அருமை. அதனால் குருபவான் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் சிம்மத்தில் சிம்மராசிக்கு சனி ராகுவும் 7ல் இருக்காங்க. மனைவியினுடைய உடலில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கணும். அன்பான சிம்மராசி என்பதில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனால் சூரியன் 10ல் இருக்காங்க. 10 கூட 10ல் இருக்காங்க. அதனால் தொழில் நன்றாக இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் ஏறும், கெட்ட பேர் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருப்பினும் சனி ராகு 6ல் இருக்காங்க. அது நல்லது. அதனால் அந்த கிரகங்கள் 2 உங்களுக்கு நல்ல பலனை தரும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இன்று உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியம் பூரா நடைபெறும். அதனால் உங்களுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்த காரியங்கள் பூரா நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியம் பூரா நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கார்.
ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு 8ஆம் இடத்துல சனின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல அமைப்பு, நன்மை உண்டு, நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டம குரு, சனி ராகு வேற 4ல் இருக்காங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, தொழில் ஆரம்பிக்காதீங்க, வேலைக்கு பணம் கட்டாதீங்க, வெளிநாட்டுக்கு பணம் கட்டாதீங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அமைதியாக இருக்கிறத சிரமம் இருக்கத்தான் செய்யும். ஒரு வருஷத்துக்கு பொறுமையாக இருங்க, அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். நீங்கள் நல்ல காரியம்லாம் செய்யலாம், எந்த காரியம் வேணாலும் நடக்கும். வேலைக்கு போகலாம், மேலே படிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவை இருக்கோ அந்த காரியங்கள் கூட இப்பொழுது நடைபெறும் தனுசு ராசி என்பவர்களுக்கு. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 என்பது தாக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு 18 மாதம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குருபவான் வேறு 6ல் இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் உடல்நிலை பாதிக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு 7 இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க, பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அவங்க நல்லது செய்வாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு 7 தாக்கம் இருக்கிறது. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது உங்களுக்கு நல்ல பலன், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க. காக்காய்க்கு எள்ளு சாதம் வைங்க. சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் போடுங்க. வன்னி பாத்திரம் கிடைச்சதுன்னா சனி பகவானுக்கு வன்னி பாத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. நீங்கள் நான் ஓயாமல் சொல்கிறீங்களே சாமி, வன்னி பாத்திரம்னு சொல்கிறீங்களே, வன்னி மரம்னு ஒரு மரம் ரொம்ப சின்ன இலையாக இருக்கும். அதில் பூரா வெறும் முள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு இறைவனுக்கு ஒரு புஷ்பங்கள் பத்திரங்கள் சிறப்புன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சிவபெருமானுக்கு வில்வ பத்திரம் சிறப்பு, பெருமாளுக்கு வந்து துளசி சிறப்பு. அது மாதிரி சனி பகவானுக்கு வன்னி பத்திரம் சிறப்பு, முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளிப்பூ ரொம்ப சிறப்பு, துர்க்கைக்கு செவ்வரளிப்பூ சிறப்பு, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சிறப்பு. இப்படியெல்லாம் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் 2 அருகம்புல் எடுத்து வச்சு நம்ம வந்து தினசரி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எல்லா காரியமும் தடை இல்லாமல் நடைபெறும். அதனால் கிராமங்களில் அருகம்புல்லுக்கு முறை இருக்காது, டவுனில் தான் விலைக்கு வாங்கணும். இங்கெல்லாம் அருகம்புல் கிடைக்காது. சென்னையில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் நிறைய கிடைக்குது. தலை அப்படின்னு ஒரு முடிச்சு 10 ரூபா தான். அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. அருகம்புல்ல விவசாயம் பண்ணி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க. சென்னையில் எல்லா கோவில் வாசலையும் அருகம்புல் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் வேரோட கொண்டு கொடுப்பாங்க சொன்னாங்க. ஆனால் இங்கே நம்ம வயக்காட்டில் போய் நம்ம அருகம்புல் அரிச்சுன்னு வரலாம். அது காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் இருக்குது. சென்னையில் வந்து எல்லா நேரத்திலும் எல்லா புஷ்பங்களும் கிடைக்கும். தாமரைப்பூ எல்லா எனி டயத்துலையும் கிடைக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் தாமரைப்பூ டவுனுக்கு போயிடுது. இங்கே நமக்கு கிடைக்காது. அதனால் அன்பான நேயர்களை நம்ம வந்து மலர்கள் வந்து இறைவனுக்கு உகந்தது. அதனால் அந்த பத்திரங்களால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது. பிரார்த்தனை தான் நமக்கு ரொம்ப நல்லது. பிரார்த்தனைக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே இல்லை. நமக்கு வந்து கஷ்டம் இருக்குது, சிரமம் இருக்குது அப்படின்னு இல்லாமல் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல தெளிவாக நல்லா பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை பாருங்க. நீங்கள் வந்து கோச்சார பலன், இப்போ எனக்கு அட்டம குரு நடக்குது, அட்டம சனி நடக்குது, அதனால எனக்கு இந்த மாதிரி சிரமம்லாம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் அதையே சொல்லிட்டு இருக்காமல் உங்கள் ஜாதகத்தை வந்து நல்ல விதமாக பாருங்க, நல்ல ஜோதிடத்தை பாருங்க, அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நாடுங்கள். நாடி பார்த்து உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசாநாதன் உங்களுக்கு நல்லவனா கெட்டவனா, புத்திநாதன் நல்லவனா கெட்டவனா, அவன் ஜாதகத்தில் எங்கே இருக்கான், இப்படிலாம் நீங்கள் ஆய்வு செய்து அதுக்குரிய பிரார்த்தனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு ஒரு மேஷராசி இருக்குன்னு வச்சுக்கலாம். மேஷராசிக்கு வந்து என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய கிரகங்களை நாம் ஆய்வு செய்யணும். அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும், நல்ல விதமாக வாழணும். இப்போ யார் எடுத்தாலும் பரிகாரம் தான், எங்கே சுற்றி வந்தாலும் பரிகாரத்துக்கு தான் வர்றாங்க. பரிகாரம் சொல்லாத ஜோடர்கள் யாருமே கிடையாது. அதனால் எனக்கு பொறுத்தவரை பரிகாரம் என்ற வார்த்தையை தவறு. அதனால் பிரார்த்தனை என்ற வார்த்தை தான் நமக்கு நல்லது. பிரார்த்தனைக்கு தான் நமக்கு இறைவன் பலன் சொல்லுவார். பரிகாரம் செய்கிறதுனால இறைவன் நமக்கு வந்து
எந்த விதமான இது பரிகாரத்தை முறையாக பண்ணணும், முறையெல்லாம் பண்ணோம்னா தவறு. அன்பான நேயர்களை, நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நாம் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.